இருக்கீங்களா? நான் ரொம்ப சௌக்கியமா இருக்கேனுங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அருமையான காரசாரமான மீன் புளிக்குழம்பு தான் பார்க்க போறோம். அது வந்து எங்கூர் ஸ்டைல்ல. என்ன எங்கூர் ஸ்டைல் அப்படின்னு கேக்குறீங்களா? எங்க வீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க ஆத்தா அம்மாயி இவங்க எல்லாம் வந்து புளிக்குழம்பு வைக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எள்ளெல்லாம் இப்படி பொடி பண்ணி போட்டு ஒரு அருமையான புளிக்குழம்பு வைப்பாங்க. அதே புளிக்குழம்பு மெத்தட்ல இன்னைக்கு வந்து நம்ம ஒரு மீன் குழம்பு செய்ய போறோங்க. இது மொத்தமா அப்படியே வந்து கொங்கு நாட்டு ஸ்டைல்ல கொங்கு தமிழ்ல அப்படியே நான் உங்களுக்கு சொல்லி காமிக்க போறேங்க. நம்ம கொங்கு தமிழ்ல பேசி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகி போச்சுங்களா. சோ எனக்கு வந்து போடலான்னு ஒரு ஆசை ஆயிடுச்சுங்க. அதனால மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து போடுங்க. பாக்குறது மட்டும் இல்லாம இந்த குழம்பு செஞ்சு பார்த்து போட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற கமெண்ட்ஸ் நீங்க இந்த வீடியோ கீழே கொடுக்கணும். மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கங்க. வீடியோக்குள்ள போலாங்களா? வாங்க. இன்னைக்கு நாம் மீன் குழம்பு வைக்கிறதுல எந்த மீன்லன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அதிகமாக கிடைக்கக்கூடிய வெலை மீன் அப்படிங்கிற ஒரு மீனில் தான் வைக்க போகிறோம். எந்த மீனாக இருந்தாலும் சரி, நீங்கள் மீனை வந்து கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்து நல்லா சுத்தமாக கழுவிட்டிங்கன்னா அந்த மீன் வாடையே இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ அந்த மாதிரி நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ நான் வந்து மண் வடை சட்டி எடுத்துக்கிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு மண் சட்டியாக இருந்ததா மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் நீங்கள் வச்சு சாப்பிட்டா கூட பிரமாதமாக இருக்கும். இப்போ நல்லெண்ணெய் நிறையா ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் வெடுக்குன்னு சேர்த்துக்குங்க, அப்போ தான் குழம்பு நல்லா இருக்குது. கூட ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்குங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரணும். வந்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம், மொட்டாக அரிஞ்சு வச்ச சின்ன வெங்காயம், ஒரு 100 கிராம் பூண்டு, அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு இஞ்சியும் கருவேப்பிலையும் நம்ம இதில் தாளிக்க போடணும். எண்ணெய் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே, வெந்தயம் வந்த உடனே கூட வந்து பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்திட்டு மேலே வந்து சின்ன வெங்காயத்தையும் சேர்த்திருங்க. சின்ன வெங்காயத்தை போட்ட உடனே பூண்டை போட்டக்கூடாது. சின்ன வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதங்கின அப்புறமா தான் பூண்டை சேர்க்கணும். எப்போவுமே குழம்புல பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த காரக்குழம்பா இருந்தாலும் பூண்டு முழுசாக தெரியணும். அப்போ தான் வந்து குழம்பு வந்து பார்க்குறக்கு பார்வைக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் அந்த பூண்டு வந்து நல்லாயிருக்கும். பூண்டு வந்து நீங்கள் ரொம்ப பொடிசாக நறுக்கிட்டீங்கன்னா கரைஞ்சி போயிடும். அதை பண்ணக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் வெங்காயம் வதங்க விட்டுட்டு அந்த பூண்டையும் சேர்த்துருங்க. உள்ள வெங்காயம் பூண்டு இப்படி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தக்காளி எடுத்துருக்கணுங்க. தக்காளி பார்த்தீங்கன்னா பெரிய தக்காளியாக இருந்தால் 3 போடுங்க, சின்ன தக்காளியாக இருந்தால் 4 போட்டுருங்க. தக்காளி உள்ளே போட்டு தக்காளி ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா வணக்கிடுங்க. வணக்கின அப்புறமா கூட வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு அடுத்தது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா குழம்பு மிளகாத்தூள். இந்த குழம்பு மிளகாத்தூள் நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கணுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா குழம்பு தூளில் வந்து நம்ம எல்லாமே பருப்பு, வெந்தயம், சீரகம், மிளகு எல்லாமே சேர்த்து அரைச்சிருப்போம். அதனால் காரத்துக்கு ஏற்றாப்படி உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி 2, 3 அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். கூட குழம்பு கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்குறேன். நீங்களும் அதே மாதிரி சேர்த்துக்குங்க. இந்த தக்காளியோட சேர்ந்து இந்த மசாலா தூளெல்லாம் நல்லா வதங்கணும். நல்லா கவனிச்சுக்குங்க, தண்ணி ஊற்றிடாதீங்க. நல்லா கெட்டியாக வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு பாருங்க அப்படியே முழுசாக தெரியுது. இப்படி இருந்தால்தான் எந்த காரக்குழம்பாக இருந்தாலும் அருமையாக இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி எங்கள் அப்பத்தாத்தா சொல்லி கொடுத்த எள் புளிக்குழம்பு பச்சை மிளகாய் போட்டு செஞ்சுருக்குறோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் இப்படி தான் சொல்லியிருப்பேன். அதுதான் அந்த டேஸ்ட்டு. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த அப்புறமா ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை நீங்கள் நல்லா கழுவி கரைச்சி தண்ணி உள்ளே ஊற்றிடுங்க. அது கூட ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி புளி பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிக்கூடணும். உப்பு மட்டும் தேவையான அளவு உள்ளே போட்டுக்கோங்க. புளி கொதிக்கிறப்பவே புளி நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிக்கூடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த குழம்பு நம்ம அன்னைக்கே சாப்பிட்றத விட மறுநாள் சாப்பிட்றப்ப தான் அத்தனை ஒரு ருசியாக இருக்கும். அதனால தான் நான் வந்து மண் சட்டியில் செய்யுங்கன்னு சொல்கிறேன். மண் சட்டியில் செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதிக ஈரத்தையெல்லாம் உறிஞ்சி குழம்பு வந்து அடுத்த நாள் தேனாட்ட இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா கொதி வந்த அப்புறமா எள்ளு பார்த்தீங்கன்னா கருப்பெள்ளும் போடலாம், வெள்ளெள்ளும் போடலாம். எள்ளு வந்து சும்மா ஒரு சேர எள்ளை நல்லா வறுத்து நல்லா கமகமன்னு வறுத்து பொடி பண்ணி உள்ளே போட்டுருங்க. இந்த புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே இந்த எள்ளு போட்டிங்கன்னா அந்த வாசம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். எள்ளு போட்ட அப்புறமா நம்ம வந்து கழுவி வச்சுருக்க மீனை உள்ளே போட்டுருங்க. மீன் போட்டதுக்கப்புறம் எப்போவுமே வந்து ரொம்ப நேரம் கொதிக்கூடக்கூடாது, மீன் கரைஞ்சி போயிடும். மீன் ஒரு 3-4 நிமிஷம் வெந்தாலே போதும். ஏன்னா மண் சட்டியில் சூடு நிறையா இருக்குது. இந்த மீனும் பார்த்தீங்கன்னா சின்ன மீன், அப்போ சீக்கிரம் வெந்து போயிடும். அதனால் மீன் போட்டு ஒரு 3-4 நிமிஷம் மீன் வேகட்டும். பார்த்தீங்களா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த கொதி வர்றப்பவே நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்லேயே வந்து மீன் வெந்து போயிடும். இப்படி கொதிக்கிறப்ப என்ன பண்ணணும்னா தேங்காய் பால் ஒரு நல்ல கெட்டி தேங்காய் பாலாக 1 கப் ஊற்றிருக்கிறேன். தேங்காய் பால் ஊற்றினா தாங்க நல்லா இருக்குது குழம்பு. மீன் குழம்புக்கு முக்கியமான விஷயமே என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் தான். தேங்காய் பால் ஊற்றிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. கொதி பார்த்தீங்களா இன்னும் தளதளன்னு கொதிக்குது. மண் சட்டியில் வந்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி போட்டிங்கன்னா கூட 10 நிமிஷம் குழம்பு இப்படி தான் கொதிச்சுக்கிட்டே இருக்குது. அதுக்கு தான் சாம்பார், குழம்பு, புளிக்குழம்பு எல்லாமே மண் சட்டியில் வச்சா
மறுநாள் சாப்பிட்றது கூட அருமையாக இருக்குன்னு சொல்கிறது. இப்போ பார்த்தீங்களா மீன் அப்படியே நல்லா அருமையாக பூவாட்ட வெந்து போச்சு. இப்போ அடுப்பு நிறுத்தி ரொம்ப நேரம் ஆச்சு. மேலே அப்படியே எண்ணெய் மிதங்குது பார்த்தீங்களா. அருமையான மீன் குழம்பு செஞ்சாச்சு. இது வந்து நம்ம ஊர் ஸ்டைலில் ஒரு காரக்குழம்பு மாதிரி ஒரு மீன் குழம்பு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்க, உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குங்கன்னு. செஞ்சு பார்க்கறதோடு விட்படாதீங்க. எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து நம்மளோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் இதை பார்த்து நான் இதே மாதிரி இன்னொரு வீடியோ போட முடியும். ஸோ கலந்தீஸ் சேனலில் மறக்காமல் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அந்த பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அமுத்தி போடுங்க. அதோடு விட்றாதீங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும். சரி, நான் கிளம்பிட்டுங்களா? பார்க்கலாம் மறுபடியும். வணக்கங்க.